வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எலிமினேஷன் சேம்பரை பொறுத்தவரைத்தியாக. ஸோ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா 2025 எலிமினேஷன் சேம்பரை பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பேப்பரை நடத்தணும்னு சொல்லி தான் ஆசைப்படுறாங்களாம். எப்படி போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரை ஒரு பெரிய ஈவெண்ட்டாக ஆஸ்திரேலியாவில் நடத்தி ஒரு பெரிய லெவலில் பணம் சம்பாதிச்சாங்களோ அதே மாதிரி இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலிமினேஷன் பேப்பரையாக பார்த்திங்கன்னா நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்தி கிடச்சிருக்குது. மேபி எந்த நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஸ்திரேலியா, கனடா நடந்துட்டு, ஏன் சவுதி அரேபியாவில் கூட நடந்துட்டு, இந்த தடவை எந்த நாட்டில் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பிரான்சன் ரீடை பற்றி தான். பிரான்சன் ரீட் இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் வந்திருக்க மாட்டார். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, பிரான்சன் ரீடுக்கு உண்மையிலேயே கோவிட் பாசிட்டிவ் ஆகிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடுக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆகிட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் வர முடியலை. அவரால் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான டோர்னமெண்ட்டில் பங்கேற்க முடியலை. ஸோ இதுவே நம்ம பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்துடுவாராம். வந்ததுக்கப்புறமா பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் பிரான்சன் ரீடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி பிரான்சன் ரீடுக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் நடந்த மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கார் விபத்து இதெல்லாம் ஏற்படுற மாதிரி ஒரு மூமெண்ட்டை பார்த்திங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ இது ரீக்ராஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் பிரான்சன் ரீடுக்கும் அகெயின் ஒரு மேட்ச் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி ரஸ்லருக்கெல்லாம் பேப்பரில் மேட்சே கொடுக்க மாட்டேங்காரு ட்ரிபிள் ஹெச். ஒன்லி ராஸ் மேண்டோவில் மேட்ச் வச்சு முடிச்சிடாரு. பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா பேப்பரில் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயமாக தான் இருக்குது. இல்லை, இவங்களுக்கெல்லாம் பேப்பரில் மேட்சே கிடைக்க மாட்டேங்கல. நல்ல ஃபியூடு இருந்தும் நல்ல மேட்ச் இருந்து இவங்களுக்கு ஒரு பேப்பரி மேட்ச் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் வருத்தமான செய்தியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் வெர்சஸ் சோலோ சிக்காவான மேட்சை பற்றி தான். ரோமன் ரெய்ன்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கும் பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ 100% பார்த்திங்கன்னா ரசல்மனியாக தான் நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் எல்லாம் கிடச்சிருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, உண்மையிலேயே சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெய்ன்ஸுக்குமான ரசல்மேனியா மேட்ச் ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, டபிள்யூடபிள்யூ ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் தான் ரசல்மேனியில் மேட்ச் வைக்கணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க. சோலோவுக்கும் ரோமனுக்கு தான் ரசல்மேனியா மேட்ச்னா அதை இப்போவே நடத்திட்டாங்கன்னா ரசல்மேனியாவில் இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. அதனால தான் டபிள்யூடபிள்யூ பார்த்திங்கன்னா இப்போ அப்கமிங் பேப்பர், இப்போ இந்த வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா எத்தனை மேட்சஸ் இருக்குது, பேட் பெல்ட் பேப்பர் இருக்குது, க்ரௌன் ஜுவல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா சர்வைவர் சீரிஸில் பார்த்திங்கன்னா டீமாக ரோமன் ரெய்ன்ஸ் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கப்புறமா ஜாக் ஆஃப் ஹார்ட் கூட ஒரு மேட்ச் விளையாட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, ராயல் ரம்பிள் எலிமினேஷன் சேம்பர் அடுத்த வருஷம் ரசல்மேனியா. ஸோ இதில் யார் உண்மையான ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நிரூபிக்கும் விதமாக ஒரு பயங்கரமான மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ரோமன் ரெய்ன்ஸ் வெர்சஸ் சோலோ சிக்காவா ட்ரைபல் சீஃப் மேட்ச். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு ட்ரூ மேக்கிண்டருக்கும் சிஎம் பங்குக்கும் அந்த ஸ்டோரி இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே என்டர்டெய்னராக இருக்குது அப்படின்னு காரணம் அந்த பேண்டு, அந்த பிரேஸ்லெட்டை வச்சு எப்படி கொண்டு போகிறானுங்க. ஸோ அதே மாதிரி சோலோ சிக்காவுக்கான அந்த ட்ரைபல் சீஃப் மாலையை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பங்கமான ஸ்டோரினா ரசல்மேனியா வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. ஸோ ரசல்மேனியாவில் கோடி ரோட்ஸ் சோலோ சிக்காவுக்கும் ரோமனுக்கும் மேட்ச் நடந்ததுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பார்ப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரோமன் ரெய்ன்ஸுடைய சாம்பியன்ஷிப்போடைய ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. ரோமன் ரெய்ன்ஸ் இந்த 2024 ரசல்மேனியாவிலேருந்து 2025 ரசல்மேனியா வரைக்கும் எந்த விதமான சாம்பியன்ஷிப்புக்கும் மோத போகிறது கிடையாதான். அவர் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் சீஃப் மாலைக்காகவும் ஊலாஃபலா மாலைக்காகவும் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற பதவிக்காகவும் தான் பார்த்தீங்கன்னா மோத போகிறாராம். 2025 ரசல்மேனியாவுக்கு அப்புறமா அந்த சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் நமக்கு எல்லாருமே தெரியும் 2024-25 பார்த்தீங்கன்னா அவர் ரசல்மேனியாவில் மேட்ச் விளையாடனா அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு பிரேக் எடுப்பார். ரொம்ப நாள் பிரேக் எடுத்து தான் வராது. அப்படி ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் சாம்பியன்ஷிப் ஆகும் போதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அல்லது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப். அவர் அந்த நேரத்தில் எந்த பிராண்டில் இருக்காரோ அந்த பிராண்டில் இருக்கிற சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் நெட்ஃப்ளிக்ஸுக்கு மாறுறதுனால ரோமன் ரெய்ன்ஸ் ரா பிராண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ரா சைடு இருக்கிற வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஆகும் போதுக்கும் வாய்ப்பு இருக்குது தான். அதே மாதிரி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ஷெத்ரோன்ஸை கொடுத்த அந்த இம்ப்ரெசிவ்
பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து செத் ரோலன்ஸை வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதா ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. ஒன்றும் இல்லைங்க, செத் ரோலன்ஸோடைய ரெசல்மனியா பிளான் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் ட்ரூ மேக்கின்டர் செத் ரோலன்ஸுக்கும் இவங்களுக்கு ட்ரூ மேக்கின்டர் இவங்க 3 பேருக்கும் ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃப்டர் 2025 ரெசல்மனியாக்கு அப்புறமா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து செத் ரோலன்ஸ்கிட்ட கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் அப்படி இருக்கிறாங்களாம். எஸ், செத் ரோலன்ஸுக்கும் குந்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் மேட்சஸ் வந்து WWE ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. இது இப்போ நடக்கும் அப்போ நடக்கும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது கரெக்டான நேரம். குந்தரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இருக்கார். செத் ரோலன்ஸ் வந்து ஒரு சேலஞ்சராக வந்து குந்தருக்கு அகேன்ஸ்டாக ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஆக போகுதுன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் இதுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கவனிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு ரெஸ்லிங் சீரியலில் நான் உங்களை சந்திக்கிறேன்.